தமிழ்நாட்டில் 1 கோடி வட இந்தியர்களை வாக்காளர்களாக மாற்றுவதற்கான 1 கோடி பேரை இறக்குவதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறது பாஜகவும் பாஜகவினுடைய கைப்பாவை அமைப்பான தேர்தல் ஆணையமும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பகீர் செய்தி தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 கோடி கிடையாது, இந்தியா முழுக்க 40 கோடி இந்தியர்கள் மொத்தம் இருக்கக்கூடியவர்கள் 1% வாக்குரிமை இல்லாமல் இன்றைக்கு வரப்போகிறார்கள். அவருடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய வேலையை மோடி அரசும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உள்ளிட்டவர்களும் செய்கிறார்கள் என்கிற விமர்சனம், அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பேர் தினங்க வரப்போறதா சொன்னாங்க. நீங்க என்ன 1 கோடிங்கிறீங்க அப்படின்னா அதனுடைய டேட்டாஸ், விரிவான விவரங்கள், தேர்தல் ஆணையம் எப்படி திட்டமிட்டு மிக மோசமான சட்டத்துக்கு மாறான சட்டவிரோதமான காரியங்களை செய்திருக்கிறது, அவங்களுடைய பேட்டர்னையே விரிவாக நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனுடைய பின்னணியை அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பீகார்ல இருந்து ஒரு 6.5 லட்சம் பேர் வந்துட்டாங்களாம், ஏற்கனவே இருக்காங்களாம், அவங்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு 2-3 நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஆக்சுவலாக பார்த்தா இந்த 6.5 லட்சங்கிறது எண்ணிக்கை கிடையாது, 2 கோடி அப்படின்னு திரு சீமான் அவர்கள் சொன்னார். 2 கோடிங்க அளவுக்கு போகுமான்னு தெரியல, ஆனால் 1 கோடிங்கிறது ஏறத்தாழ உறுதியான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. யோசிங்க, தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் உள்ள எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் குறித்து எதுவுமே தெரியாது, பாஜக மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி. அப்போ அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க என்று டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களில் தொடங்கி பலரும் அதை கண்டிக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ என்ன நேரடியாக கேட்போம், வேலை செய்வதற்காக மைக்ரண்ட் லேபர்ஸாக, புலம்பெயர் தொழிலாளர்களாக வந்தவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க அவங்க பரவி இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் ஓட்டுரிமையை ஒரே நேரத்தில் பறிப்பதற்கு மோடி அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஏற்கனவே வேலைகளை தொடங்கி விட்டார்கள். 40லிருந்து 45 கோடி பேர். எப்படி டேட்டா அப்படின்னா 2011 சென்சஸ் நம்ம பார்த்தரலாம். 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் அன்னைக்கு வேறு மாநிலத்திலிருந்து வேலை செய்ய வந்தவர்களுடைய எண்ணிக்கை 35,20,000 இருந்தது. அது இன்றைய தேதிக்கு 70 லட்சமாக மாறி இருக்கிறது. இந்த 70 லட்சம்ங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய 2024 இருக்கக்கூடிய டேட்டா, 2023 டேட்டா. 70 லட்சம் என்பது பதிவு செய்த வட மாநில தொழிலாளர்கள். பதிவு செய்தனா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும், பின்னலாடை நிறுவனங்கள் திருப்பூரில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் வேறு எதுவும் பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். இப்படி ஒரு இடத்துல 5 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க வேறு மாநிலத்தை வரனா நீங்கள் போயிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏற்கனவே சட்டம் இருக்குது. இப்படி பதிவு பண்ணவங்க தான் 70 லட்சம். நம்ம சொன்ன 1 கோடி எப்படி வருது அப்படின்னா, விவசாய கூலிகளாக இன்றைக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க, தேநீர் கடைகள், டீ கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஹோட்டல்ஸ், உணவகங்களில் வேலை பார்க்குறவங்க, மளிகை கடை, பெட்டி கடை, இப்படி பல இடங்களில் அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க, என்ன ஏதுங்கிற எந்த பதிவுகளும் கிடையாது. இதன் அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாடு அரசு எஸ்டிமேட்டு 70 லட்சத்தை தாண்டுது. ஒட்டுமொத்தமாக உள்ள 1 கோடியை தாண்டி உள்ளே இருக்கிறார்கள். இப்போ என்ன சிக்கல், பீகாரில் இன்றைக்கு 65 லட்சம் பேரினுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டதுனால அதில் இங்கே இருக்க 6.5 லட்சம் பேர் வாக்காளர்கள் ஆகிறாங்கன்னா, ஏற்கனவே மற்ற எல்லா மாநிலங்களிலும் இதை எஸ்ஐஆரை தொடங்க சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களெல்லாம் பிடுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 கோடி பேருக்கும் அங்கு ஓட்டுரிமை இல்லாமல் போகும். ஆச்சா, இது ஃபஸ்ட்டு ஃபேஸு. எஸ்ஐஆர் என்பது முதல் தகவல், முதல் ஃபேஸாக இருக்குது. ரெண்டாவது என்ன வேலை அப்படின்னா, அதாவது இந்த நாடகத்தில் முதல் காட்சிங்கிறது எஸ்ஐஆர், வாக்காளர் இந்த 11 டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இதில் இல்லை உங்களை ஓட்டு போட விட முடியாதுன்னு அனுப்புறது. இது ஒன்று. இப்போ ஓட்டுரிமை அங்கே போன பிறகு ரெண்டாவது காட்சி எங்கே நடக்கும்னா, அந்தந்த மாநிலங்களில் எங்கே இவங்கெல்லாம் வேலைக்கு செய்ய போனாங்களோ அந்தந்த மாநிலங்களில் அவர்களை ஒன்று சேர்த்து திரட்டி அவங்களுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க. ரேஷன் கார்டு ஏன்னா நீங்கள் பசி பட்டினியில் எந்த சூழலிலும் இருந்து விடக்கூடாது, எல்லோருக்குமான அந்த குறைந்தபட்ச ரேஷனை உறுதி பண்ணணுங்கிறத பன்னெடுங்காலமாக தமிழ்நாடு அப்படிங்கிறது பின்பற்றிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே ரேஷன், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இதன் அடிப்படையில் ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் அதை வச்சு ஓட்டர் ஐடியை வாங்கிடலாம். இப்போ இப்படி அவங்களுக்கு ஓட்டர் ஐடியை வாங்குற வேலையை யார் செய்ய போகிறார்கள் என்றால், பாஜகவும் அவர்களுடைய கிளை அமைப்புகளுமாக இருக்கிறவர்கள் அதற்கான வேலையை தொடர்ந்து செய்வார்கள்ங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக இருக்குது. என்னது, பாஜக எப்படிங்க அவங்க கூட்டலான்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய
வட மாநில தொழிலாளர்களை ஒருங்குபடுத்துகிற வேளையில் பல காரணங்களை சொல்லி அவங்களோட பழகி அவங்க எவ்வளோ பேர் என்ன ஏதுங்கிற தகவல்களை திரட்டி கூட இருந்து பல வேலைகளை பாஜகவின் பல்வேறு அமைப்புகள், RSS உடைய பல கிளை அமைப்புகள் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திடீர்னு ஒரு செய்தி வந்தது. சென்னையில் மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட 1000 பேர் ஒன்று கூட்டுறாங்க. யார்? வட இந்தியா, பீகார், மத்திய பிரதேஷ், அங்கே ராஜஸ்தான், இங்கிறதெல்லாம் வந்து சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் ஒன்று கூட்டுறாங்க. 1000 பேர் எதுக்கு திடீர்னு ஒன்று கூட்டுறாங்க அப்படின்னா, சாத் பூஜா அப்படின்னு ஒரு பூஜை இருக்கிறது. அவங்க ஊரில் நம்ம பொங்கல் மாதிரி தீபாவளி முடிஞ்ச 6வது நாள் சூரியனுக்கு சில படையல்கள் எல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நீர்நிலைகளுக்கு போனோம். இங்கே சென்னையில் நீர்நிலைகள்னால் நம்ம ஏரியை தரணும்னா அது எக்கு தப்பாக போயிடும். இருக்கிற ஏரிகளும் சென்னைக்கு உள்ளே இருக்காது, வெளியில் தான் இருக்கும். இருந்த ஏரிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க, அது தனி. இப்போ இந்த மாதிரின்னும் போது நீர்நிலைகள் என்று மெரினா கடலில் 1000 பேர் கூடி இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். எல்லாரும் கேட்டது, இவங்க 1000 பேர் எப்படி ஆர்கனைஸ் ஆனாங்க? அது சரி தவறுலாம் கிடையாது. பர்மிஷன் கேட்குறாங்க, சென்னை கார்பரேஷன் கொடுக்கறது, அவங்க வந்து கொண்டாடுறாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் 1000 பேரை இங்கே வெவ்வேறு வேலைகளுக்கு வெவ்வேறு நேரத்தில் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் எப்படி ஒன்றானாங்க அப்படின்னா, அவங்கள அந்த மொழியின் அடிப்படையில் அல்லது மதத்தின் அடிப்படையில் அந்த ஸ்டேட்டை சேர்ந்த இந்துக்களாக ஒருங்கிணையணும், நம்ம கலாச்சார ரீதியாக கொண்டாடணும், பண்பாடு என்று சொல்லி கலாச்சாரம் பண்பாடு என்கிற பேரில் பாஜக அவர்களுக்குள் பாஜகவின் அமைப்புகள் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா தான் உங்களுக்கு பிரதமர் மோடியை திருப்பூரில் கூட்டம் போட்டால் அவர்களும் வந்து கேட்கக்கூடிய அளவுக்குன்னா, வெறுமனே அங்கே தொழிலாளர்கள் வேலை செய்கிறவங்களை மட்டும் கம்பெனி முதலாளிங்க அனுப்பி வைக்கல, அதை தாண்டி ஒரு ஈடுபாடுங்கிறதும் தனிப்பட்ட ரீதியிலாகவே பாஜகவின் அல்லது வலதுசாரி அமைப்புகள் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம வைக்கிறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி நாளைக்கு என்ன பண்ணோன்னா, மகாராஷ்டிராவில் பண்ண அதே வேலையை இங்கு செய்ய போகிறது. மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா மராத்தி ஓட் பேங்க், மராத்தி தேசியவாதம் பேசி மராத்திகள் எல்லாருடைய ஓட் பேங்க்கையும் வாங்குவாங்க, பிஜேபி மராத்தி அல்லாத அத்தனை பேர் ஓட்டையும் வாங்கி ஒருங்கிணைஞ்சா மிகப்பெரிய பெருவெற்றியை பெற்றார்கள். கடந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல் இப்போ ஃபட்னாவிஸ் முதலமைச்சரானார், அதுக்கு முன்னாடி உத்தவும் அவங்க ஃபட்னாவிஸும் சேர்ந்து நின்னாங்க இல்லையா, கட்சிகள் எல்லாம் உடைப்பதற்கு முன்னாடி 2019 தேர்தல். அப்போ அந்த ஒரு பெருவெற்றிக்கான மிகப்பெரிய காரணமாக இருந்தது இதுதான். நான் மராத்தி அங்கே கன்சால்டேட் பண்ண மாதிரி ஹிந்தி பேசக்கூடியவர்கள், ஹிந்தி பேசும் மாநிலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை பிஜேபி டாக்டிக்கலாக செய்ய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இதில் எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையம் தனக்கு இல்லாத எல்லா அதிகாரங்களையும் கைப்பற்றி அதை வைத்து ஒரு மிக முக்கியமான வேலையை செய்து தான் இவ்வளவு பேருடைய வாக்குரிமையும் பறித்திருக்கிறதுங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த தாவா போயிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக அமித்ஷா அவர்கள் நினைத்ததை, RSS நினைத்ததை இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக தேர்தல் ஆணையம் போயிருக்கு. அவ்வளவு முன்னாள் இந்நாள் பல தேர்தல் ஆணையர்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். நீங்கள் சமீபத்தில் ராஜினாமா செய்த திரு அசோக் லவாசாவாகட்டும், அதுக்கு முன்பாக திரு SY குரேஷி அவர்களாகட்டும், இன்னும் ஒரு தேர்தல் ஆணையர், அவர் 2003 தேர்தல் ஆணையர், அவர் கேட்கும்போது நீங்கள் எனக்கு இந்திய தேர்தல் குறித்தே பேசுவதற்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் அதை கடந்து தான் போகிறாரு. லிண்டாக் அவர்கள், லிண்டா அப்படின்னு அப்போ ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார், அவர் தலைமை தேர்தல் ஆணையர், அவர் அப்படி சொல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்போ இதில் என்னென்னா, பிஜேபி ஆரம்பத்திலிருந்தே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஊருக்கு வந்து ஓட்டு போடுறதே இருக்கக்கூடாது என்று விமர்சித்த எதிர்த்த ஒரு கட்சியாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். எப்படின்னா 2018 அப்போ வந்து 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்றாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு ப்ரப்போசல் வைக்கிது. இந்த வேறு மாநிலங்களுக்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்க, அவங்க எல்லாராலையும் ஓட்டு போட வர முடியல, சிக்கல் இருக்குது, பொருளாதார சூழல் இருக்குது, பல காரணிகளால் போட முடியல. நம்ம என்ன பண்ணலாம், அந்தந்த மாநிலத்திலே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். நாங்கள் இந்த ஊருக்காரங்க, எனக்கு பீகாரில் இந்த தொகுதி, அந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், அந்த தொகுதியில் நான் வந்து வாக்காளராக இருக்கேன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எலெக்ஷன் அங்கே நடக்கும்போது எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரியும். அவங்களுக்கு மட்டும் ஓட்டு சீட்டை கொடுத்து இங்கே எண்ணிட்டு இதை அதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை வச்சாங்க. பாஜக அன்றைக்கு அதை மிக கடுமையாக எதிர்த்தது. ஐயோ கூடாது. ஆனால் இதே பாஜக ஒரு விஷயத்தை அவசரமாக வரவேற்றது. எப்படின்னா, இந்த NRI வெளிநாடுகளுக்கு போய் அங்கே செட்டில் ஆன இந்தியர்கள், அவங்களுக்கு இங்கேயும் வாக்குரிமை இருக்கும் பலருக்கும்,
அவங்கெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற சூழல் வருது. அப்படின்னா ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்காக ஃப்ளைட்டு செலவு பண்ணி வேறு நாடுகளில் இருந்து உங்களுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் எல்லாத்தையும் மாற்றிட்டு நீங்கள் வரணும்னு பலர் வர்றதில்லை. அவங்களுக்கு அங்கேயே ஓட்டுரிமை எம்பசிக்கு போயிட்டு அவங்க அட்டாச் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுக்கலாம்னு கொண்டு வரலாமான்னா பிஜேபி அதை கட்டாயம் கொடுக்கலாம் அப்படின்னுச்சு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போனவங்க அவங்க ஓட்டு போடலாமான்னா அவங்க வெளிநாட்டிலேருந்தே போடலாம். பீகார்காரன் தமிழ்நாட்டிலேருந்து பீகாரில் அவங்க சிஎம்க்கு ஓட்டு போடலாமான்னா ஐயையோ கூடாதுன்னு பாஜக ஏன் துடித்தது என்று கேட்டால் அது இப்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவங்கள இங்கே கூப்பிட்டுட்டு வந்து அவன் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம வீக்காக இருக்கிற இடத்துல அங்கேயே ஓட்டு போட்டுட்டா அப்படியே மாற்றிடலாமில்ல என்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இதில் இருந்திருக்கிறதோ என்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னங்க ஒரு 6.5 லட்சம் பேர் வந்தால் தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதிங்க இருக்குது? 6.5 லட்சம் பேர் பீகாரில் இருந்து மட்டும் எல்லா ஸ்டேட்டும் கூட்டினா தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி 1 கோடியிலேருந்து 1.25 கோடி வரைக்கும் போகலாம். ஏன்னா மத்திய அரசு கொடுத்த டேட்டாங்கிறது 28.9% 2023 அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அடிப்படையில் கோவிட்டுக்கு முன்னாடியே 28% வேலைகளை தேடி ஊரை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா கோவிட்டுக்கு பிறகு அது அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா இன்னும் கூடி இருக்கிறது ஒன்று. ஸோ இப்போ இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது கெஜ்ரிவாலை நான் உதாரணம் சொன்னேன். எப்படி வாக்காளர்களை நீக்குவதன் மூலமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு கெஜ்ரிவால் ஒரு உதாரணம். வாக்காளர்களை சேர்ப்பதுக்கு நான் அடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ தோற்று போனார் எலெக்ஷனில். கடந்த பிப்ரவரி மாதம் அவர் பார்த்திங்க அப்படின்னா படுதோல்வியை சந்திக்கிறார். ஆம் ஆத்மி ஆட்சியை இழக்கிறது. கெஜ்ரிவால் அதுக்கு முன்பாக அந்த தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது 1,41,000 பேர் அங்கே வாக்காளர்களாக இருந்தார்கள். ஆச்சா, அந்த தொகுதியில் இருந்த 5 ஆண்டுகளில் 37,000 பேருடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. 37,000 பேர். கெஜ்ரிவால் தோத்தது 4,000 ஓட்டில் தோத்தார். யோசிங்க, அந்த 37,000 பேர் இருந்து அதில் ஒரு 5,000 ஓட்டு மட்டும் இவருக்கு விழுந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? இல்லை ஒரு 10,000 ஓட்டு இவருக்கும், மீதி 7,000 ஓட்டு எதிர்கட்சி அவங்களுக்கு விழுந்திருந்ததுனாலும் அது டைக்கு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கே. இந்த 37,000 எப்படி நீக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை தான் நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. பல தொகுதிகளில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க இல்லைன்னு. கெஜ்ரிவாலுக்கு அந்த சிக்கல் இல்லை. ஏன்னா இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லி தான் அவருடைய தொகுதி. நியூ டெல்லி தான் அவருடைய தொகுதி. அங்கே இருந்துட்டு திரும்ப கிராமத்துக்கு அங்கே போய் பிழைச்சிக்கலான்னு ரிட்டர்ன் போகிறதுங்கிறது ரிவர்ஸ் மைக்ரேஷன் அவ்வளவு பெருசாலாம் நடந்துடல. இந்திய பொருளாதாரம், இந்திய சமூக சூழல் அதுக்கு இடமும் கொடுக்கல. இது கெஜ்ரிவால் அந்த ஓட்டு எண்ணிக்கை வாக்காளர்களை டெலீட் பண்ணி நீக்கி அவர் தோல்வி அடைந்திருக்கிறார்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறதும் வெற்றிக்கும் ஜெயிச்சவருக்கும் இன்னொருத்தருக்குமான மார்ஜினை விட சேர்க்கப்பட்டது ஜாஸ்தியாக இருக்குது என்கிற சூழல் மகாராஷ்டிராவில் பல தொகுதிகளில் இருந்ததை அப்பொழுதே சிவசேனா உத்தவ் தாக்கரேல தொடங்கி ராகுல் காந்தி அவர்களிலிருந்து இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து பலரும் குற்றச்சாட்டாகவே முன்வைத்தார்கள். ஸோ இப்படியான சூழலில் எதை நோக்கி இது நகர்கிறது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. நம்ம இவிஎம் அதெல்லாம் ரொம்ப பழசு. இவிஎம்மில் ஏதாவது கோளாறு பண்ணிடுவாங்க. இப்போ இவிஎம் எக்கச்சக்கமாக இருக்குது. யார் ஓட்டு போடுவாங்கிறதுலே கை வச்சிட்டோம்னா எதுக்கு நீங்கள் மிஷினை போய் பார்த்துட்டு இருக்கணும் என்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். இப்படி இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த 40 கோடி பேர் வாக்குரிமை இழக்கப் போகிறவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே ஓட்டை போட்டு இங்கேயே செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தில் இல்லை. அவர்கள் ஏழைகள் வேலை தேடி பிழைப்புக்காக அடுத்த தலைமுறையை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட தமிழ்நாட்டுக்கு வெவ்வேறு பகுதிகளுக்கு வேலை தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதே பலருக்கும் தெரியாது. நம்ம இப்போ அவர்களையும் அவர்களுக்கு அவேர்னஸை ஏற்படுத்தி அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான வேலைகளையும் செய்ய வேண்டிய கூடுதல் பொறுப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. ஸோ அவர்களோடும் சேர்த்து இந்த போராட்டத்தை வடிவமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமனே இங்கே கொண்டு வர்றதுங்கிறது அவர்களை எதிரிகளாக பார்ப்பது, இங்கே வேலை செய்ய வந்தவர்களை எதிரிகளாக்குவதில் அல்ல. நாம் கேள்வி கேட்க வேண்டியது, நிறுத்த வேண்டியது, பொறுப்பாக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தையும் மத்திய பாஜக அரசையும் தான் அப்படிங்கிறதுல நமக்கு கூடுதல் கிளாரிட்டி தேவை. இதற்கு எதிரான மிகப்பெரிய அளவுக்கான தேசிய அளவிலான முன்னெடுப்பும் தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வாக்காளர் எஸ்ஐஆர், அதுக்கு அடுத்து இப்போ சேர்த்தல் அப்படிங்கிறது பல 4 முனைகளில் நம்ம கவனிக்கணும். ஒன்று நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். 2வது பொலிட்டிக்கல், அரசியல் சிக்கல்கள். 3வது சட்ட சிக்கல். 4வது சமூக சிக்கல் என்கிற 4 விஷயங்களில் தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எப்படி ஃபார்ம் ஆகி வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய கூடுதல் அப்டேட்ஸோட சந்திப்போம். இப்போது தேர்தல் ஆணையம் நிகழ்த்தி கொண்டிருப்பது என்பது பட்டவர்த்தனமான ஒரு ஜனநாயக படுகொலை என்பதில் மாற்று கருத்தே யாருக்கும் இருக்க முடியாது.